ஒருவேளை வேதாஜி தான் மறைஞ்சு நின்று நம்ம மேல தண்ணி ஊத்துறாங்களோ? வேற சி மாமா நான் தான் மாமா உங்க மேல தண்ணி ஊத்துனேன். மாமோய் மாமாவா? எஸ்கேப்! மாமா மாமா எங்க போயிட்டீங்க? எல்லாம் மஞ்சள் தண்ணி ஊத்தி விளையாடுறாங்க. ஊத்துங்க ஊத்துங்க, நம்ம மேல ஊத்துறதுக்கு தான் யாரும் இல்ல. நீங்களா அதை என்ஜாய் பண்ணுங்க. என்னங்க நீங்க என் மேல மஞ்சள் தண்ணி ஊத்திருக்கீங்க? சரி, ஏதோ தெரியாம ஊத்திட்டீங்கன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, இட்ஸ் ஓகே. இல்ல இல்ல, நான் தெரிஞ்சேதான் உங்க மேல மஞ்சள் தண்ணி ஊத்துனேன். மனசுக்கு பிடிச்சவங்க மேல இன்னைக்கு மஞ்சள் தண்ணி ஊத்தலான்னு சொன்னாங்க. என் மனசுக்கு உங்களை பிடிச்சிருக்கு, அதான் உங்க மேல. ஏங்க என்னங்க பிடிச்சிருக்குன்னா என்ன மீன் பண்றீங்க நீங்க? இல்லங்க, இந்த காலத்துல இதை விட ஒரு பொண்ண அழகா ப்ரப்போஸ் பண்ண முடியுமா? அதான் என்னோட விருப்பத்தை உங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்ணிட்டேன். இனி நீங்க தான் சொல்லணும். என்னைக்கு சைக்கிள்ல மோதி நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்திச்சுக்கிட்டோமோ அன்னைக்கே என் மனச உங்ககிட்ட தொலைச்சிட்டேன். நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். நீங்க யோசிச்சு ஒரு நல்ல முடிவா சொல்லுங்க. நான் காத்துட்டு இருக்கேன். நான் வரேன். தூக்குறவங்க மட்டும்தான் சரியான வீரன்னு முடிவு பண்ணுவாங்க. ஊருக்கு போறதுக்கு முன்னாடி அந்த கல்லை நம்ம தூக்குறோம். இந்த நேரத்துல என்ன பண்றாரு? வேதா, இங்க வாயேன். வா. என்ன அங்க பாரு. ஐயா, இந்த ஊர்ல நடக்குது எதுவுமே எங்களுக்கு சுத்தமா பிடிக்கலைங்கய்யா. அந்த ராமநாதன் குடும்பத்தில் இருக்கிறவங்க பண்ற அக்கிரமத்தை தான் ஏன் சொல்றேன். ஐயா, ஏதோ பொங்கலுக்கு சொந்த ஊருக்கு வந்தமா, பொங்க வச்சு தின்னமா, பொட்டி படுக்கை எடுத்துட்டு ஊரை பார்த்து போனமான்னு இல்லாம அவங்க ரொம்ப தான் பவுஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஐயா, நான் ஒன்று சொன்ன கோவிச்சுக்க மாட்டீங்களா? என்னடா? அன்னைக்கு நீங்க கோயிலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே அவங்க குடும்பத்துக்கு பரிவட்டம் கட்டுறதுக்கு சும்மா விட்டுருக்க கூடாது ஐயா. நீங்க அவங்கள பொறுமையா விட்டுட்டு வந்தது எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்துச்சு ஐயா. பரிவட்டம் கட்டின அன்னைக்கே அவங்கள சும்மா விட்டுட்டீங்க. இப்ப பாருங்க, பொட்டியை தூக்கிட்டு சாமி ஆடிக்கிட்டு அருள் வாக்கு சொல்ற அளவுக்கு வந்துட்டானுங்க. எனக்கு என்னமோ அவங்க சொந்த ஊருக்கு வந்து சாமி கும்பிட்டு போற மாதிரி தெரியலங்கய்யா. அவங்க வேற ஏதோ திட்டத்தோட வந்திருக்காங்கய்யா. அந்த திட்டத்தோட தான் ஊருக்குள்ள வந்து எல்லா அக்கப்புறம் பண்ணிட்டு இருக்காங்கய்யா. ஐயா, பரிவட்டத்தை கட்டிக்கிட்டு பொட்டியை தூக்கி சாமி ஆடுறாங்க ஐயா. நாளைக்கு தர்மகர்த்தா நாட்டாமன்னு இருக்கிற பதவி பூரா தான் குடும்பத்துக்கே கொடுக்குன்னு சொல்லி கோயிலுக்கும் ஊருக்கும் சொந்தம் கொண்டாடுவாங்க ஐயா. இதை நீங்க ஆரம்பத்திலே வெட்டி வர்றதா நல்லது. ஐயா, நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. இந்த ஊர்லயே மிகப்பெரிய பணக்காரரு நீங்க தான். ஆனா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒட்டுமொத்த மரியாதையும் அந்த ராமநாதன் குடும்பத்துக்கு போகுத. எதனால போகுதுன்னு தெரியுதுங்களா? சொல்லிய எதனால?
எதனால எனக்கு கிடைக்க வேண்டிய மரியாதையெல்லாம் அவனுக்கு போகுது சொல்லு. ஐயா ஊருக்குள்ள உங்களை எல்லாரும் புது பணக்காரன் சொல்லி கிண்டல் பண்றாங்க ஐயா. ஆமாங்க ஐயா, ஊருக்குள்ள எல்லாரும் புது பணக்காரன் பண்ற பௌசு தாங்க முடியலன்னு உங்க முதுகுக்கு பின்னாடி வேற மாதிரி பேசி கிண்டல் பண்றாங்க ஐயா. என்னதான் பணக்காரனா இருந்தாலும் ராமநாத ஐயா மாதிரி வருமானு அந்த ஆள் கூட உங்களை சரிக்கு சரியா பார்த்து மட்டம் தட்டி பேசுறாங்க ஐயா. என்னங்க ஐயா, நாங்க இவ்வளவு தூரம் சொல்லிட்டு இருக்கோம், நீங்க எதுவுமே பேசாம அமைதியா இருக்கீங்க. அவங்க குடும்பம் பண்ற ஆட்டத்தை பார்த்து என் ரத்தமே கொதிக்குதுங்கய்யா. எங்களுக்கே இப்படி கொதிக்குதுன்னா அந்த ஆளால பாதிக்கப்பட்டவங்க நீங்க எப்படி அதை பார்த்துட்டு சும்மா இருக்கீங்க? என்ன பண்ணலாம்னு சொல்றீங்க? சொல்லிய என்ன பண்ணலாம்னு சொல்லுங்க. என்ன வேணா பண்ணலாம் ஐயா. நீங்க ஊன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க, நாளைக்கே அருவாளை எடுத்துட்டு போய் அந்த ராமநாதன் ஒரே போட போடுறேன். தொழிலதிபர் ராமநாதன் நடு ரோட்டில் துடிக்க துடிக்க வெட்டி கொலைன்னு பேப்பர்ல நான் நியூஸ் வர மாதிரி பண்றேங்க ஐயா. உங்க பேர் இதுல வரவே வராதுங்க ஐயா. அது காதும் வச்ச மாதிரி நான் முடிக்கிறேங்க ஐயா. உங்களுக்காக நான் ஜெயிலுக்கு போறேங்க ஐயா. ஏண்டா என் கூட இவ்வளவு நாள் இருந்து உன் புத்தி ஏண்டா இப்படி போச்சு? ஒரே நிமிஷத்துல அவன் துடிக்க துடிக்க சாகிறத பாக்குறதுக்காடா நான் இத்தனை வருஷமா வன்மத்தோட உயிர் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். புலி பதுங்கிறது மறைஞ்சிருந்து வேடிக்கை பார்க்கறதுக்கலடா முத்துராசு, சரியான நேரம் பார்த்து பாஞ்சு வேட்டையாடுறதுக்காகத்தான், தெரியுமில்ல? அவன் சாகக்கூடாது முத்துராசு, வாழணும், உயிர் வாழணும். ஆனா இப்ப இருக்கிற பணக்கார ராமநாதனா வாழக்கூடாது. அது ஒண்ணுதான் என்னுடைய ஒரே லட்சியம். அவன் தொழில் அவன் தோத்து போய் சொத்து பத்துக்களை இழந்து அவனும் அவன் குடும்பமும் அடுத்த வேலை சோத்து கூட வழி இல்லாம என்னைக்கு நடு ரோட்ல வந்து நிக்கிறாங்களோ அன்னைக்கு தாண்டா எங்க அண்ணன் தங்கமணியோட ஆத்மா சாந்தி அடையும். எனக்கு அன்னைக்கு தாண்டா நிம்மதி. ராமநாதனை ரோட்ல நிப்பாட்டேன்னு எங்க அண்ணனுக்கு நான் சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன். அந்த சத்தியத்தை காப்பாற்றுற வரைக்கும் எனக்கு எந்த வேற இடமும் இல்லை. ஒரே அடியா போட்டு தள்ளணும்னு நினைச்சிருந்தா அவனை 20 வருஷத்துக்கு முன்னாடியே போட்டு தள்ளிருப்பான். அவன் துடுதுடிச்சு சாகிறத விட அடுத்த வேலை சோத்துக்கு வழி இல்லாம நாண்டுகிட்டு சாகணும்டா. அதை நிறைவேற்றுறதாண்டா என்னோட ஒரே லட்சியம். ஐயா, இதுக்கு என்ன பண்ணலான்னு ஏதாவது யோசிச்சீங்களா? அவனை கல்யாணம் பண்றது மூலமா அந்த வீட்டுக்குள்ள போகணும். எங்க அப்பாவை கொன்ன அந்த ராமநாதன் குடும்பத்தோட ஒட்டுமொத்த சந்தோஷத்தையும் சுக்குநூறாக்கணும். சொல்றேன். ஐயா, இன்னும் ஒரு வாரம் இருந்துட்டு போங்கன்னு சொல்றேன், கேட்க மாட்டேங்கிறீங்களா? என்னப்பா மலைச்சாமி, எனக்கு இருக்கணும்னு ஆசைதான். ஊர்ல 1000 வேலை கிடக்குதுல்ல, இங்க 10 நாள் இருந்ததுக்கே ஏகப்பட்ட பிரச்சனை. போய் ஆகணும்பா. நானும் போக மனசு இல்லாம தானே கிளம்பிட்டு இருக்கிறேன். புரியுதுங்கய்யா. டேய் வாங்கடா, லேட் ஆகுதுல்ல, சீக்கிரம் வாங்கடா. ஐயா, இந்த வருஷம் பொங்கலுக்கு வந்த மாதிரி வருஷா வருஷம் பொங்கல் தீபாவளின்னு எல்லா நல்ல நாளுக்கும் நீங்க குடும்பத்தோட ஊருக்கு வரணும்யா. அதுக்கு என்னையா, வந்துட்டா போச்சு. இங்க வந்து பண்டிகை கொண்டாடினா எங்களுக்கு சந்தோஷம் தானே. வாங்க வாங்க வாங்க, லேட் ஆகுது. என்னடா நீங்க மட்டும் வரீங்க, லக்கேஜ் எல்லாம் எங்க? ஆல்ரெடி எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சாச்சுப்பா. அப்படியா? மலைச்சாமி, எங்களை எல்லாம் ரொம்ப நல்லா கவனிச்சுக்கிட்டீங்க, ரொம்ப நன்றியா. வரோம். என்னங்கய்யா, இதுக்கு போய் நீங்க நன்றி எல்லாம் சொல்லிக்கிட்டு உங்களை நல்லபடியா பாத்துக்க வேண்டியது எங்க கடமையா.